ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாரா எப்படியாவது மாரியோட உடம்பை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாமியார் அவங்க ஏதோ பூஜையெல்லாம் பண்ண பார்த்தோம்னா அவங்க துர்கா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே மாரியோட அந்த உடம்புல உள்ள ஆத்மா பார்த்தோம்னா நேராக அந்த சாமியார்கிட்ட வந்துடுது. அப்போ அந்த சாமியார் அந்த பாட்டில் பார்த்தோம்னா மாரியோட ஆத்மாவை அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்க. இதை பார்த்ததுமே தாராவும் சங்கரபாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, இந்த பாட்டில் ஒரு குளத்துல உள்ள தண்ணியில் தூக்கி அரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தாரா சங்கரபாண்டியிட்ட சொல்கிறாங்க, டே இந்த பாட்டில் கொண்டு ஒரு குளத்துல கொண்டு தூக்கி அரைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது சங்கரபாண்டி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, இப்போ துர்காவோட உடம்பை நீங்கள் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தாராவும் பார்த்தோம்னா நேராக அங்கே மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்துக்கு வந்ததுமே துர்காவோட உடம்பை அவங்க 2 பேரை வச்சு ஒரு சாக்கு முட்டைக்குள்ள அடைச்சி வச்சுருந்தாங்க. இது தேவி பாப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மாவை இவங்க என்னமோ செய்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வண்டியில் துர்காவோட உடம்பை அவங்க கொண்டுட்டு போகும்போது தேவி பாப்பா அந்த காருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிடுதாங்க. எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாப்பா உள்ளே இருக்கிறது தெரியாமல் அவங்களும் டோரை மூடிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்காவோட உடம்பை கதையை முடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனதுமே தேவி பாப்பா பார்த்தோம்னா துர்காம்மா நீங்கள் எந்திரிங்க, துர்காம்மா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் துர்கா எந்த அசைவும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கவும் அப்போ இந்த 2 பேர் டோரை திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும்போது தேவி பாப்பா பக்கத்தில் இருக்கிறாங்க, துர்கா பக்கத்தில். இதை பார்த்ததுமே டேய் இந்த குழந்தை எப்படிடா இங்கே வந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு அதுதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தாராவை தான் காட்டுறாங்க. அப்போ தாரா புஷ்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது கிட்டதுமே புஷ்பா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தாரா சொல்கிறாங்க, புஷ்பா அவளுடைய கதையை கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிடும், இன்னும் நம்ம கவலையே பட வேண்டாம், நீ எதுக்குமே நம்மளை பயப்பட வேண்டாம் அப்படிங்கவும் இப்போ புஷ்பா சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அவளை நினச்சாலே எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பயமாகவே இருந்தது, நல்ல வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஹாசினி அவங்க புஷ்பாவோட அதாவது புஷ்பாவை அடிக்கிறதுக்காக ஒருத்தரை ஏற்பாடு பண்ணினாங்களா. அப்போ அவங்க அடிச்சுட்டு தான் சொன்னாங்க. அதனால ஹாசினி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா புஷ்பா வரவும் அவங்கள பார்த்ததுமே ஹாசினி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த புஷ்பாவை அவர் அடிச்சிட்டேன்னு சொன்னார், ஆனால் அந்த புஷ்பா நல்லா எந்திரிச்சுலாம் நடமாடிட்டு இருக்கிறா, என்னதான் நடக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஹாசினி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா துர்காவோட உடம்பை அவங்க எடுத்துருந்தாங்க. அப்போ தேவி பாப்பா எங்கள் அம்மா விட்டுருன்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் தேவி பாப்பாவை அவங்க அடிச்சிருந்தாங்க. அடிச்சதுமே தேவி பாப்பா அப்படியே தூங்கின மாதிரி கீழே விழுந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்காவோட உடம்பு எடுத்து அவங்க அந்த கதையை முடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்காவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நேராக கோயிலுக்கு போய் அவங்க சாமி முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ யம தர்மராஜாவோட ஒய்ஃப் அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்களும் எப்படியாவது மாரியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடுதாங்க. சாமி முன்னாடி நின்றுக்கிட்டு எப்படியாவது மாரியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா சங்கரபாண்டியை தான் காட்டுறாங்க. சங்கரபாண்டி சாமியார் மாரியோட ஆத்மாவை ஒரு பாட்டில் அடைச்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு அவங்க நேராக குளத்துக்கிட்ட வந்துருந்தாங்க. வந்ததுமே சங்கரபாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாரி உன்னுடைய கதை இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டிலை தூக்கி குளத்துக்குள்ள தூக்கி வீசிடுறாங்க. வீசினதுமே சங்கரபாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ தாரா சங்கரபாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சுது, நம்ம சொன்ன மாதிரிக்கு எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு அப்படிங்கும்போது அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் குளத்துக்குள்ளே மாரியோட அந்த பாட்டில் தூக்கி போட்டுட்டேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே தாரா இதை கேட்டுட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க துர்காவோட அம்மாவும் அவங்க யம தர்மராஜாவோட ஒய்ஃபும் சாமி முன்னாடி நின்று அவங்க பாட்டு படிச்சுட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது துர்காவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டு படிச்சுட்டே இருக்கும்போது அப்போ அந்த பாட்டில் பார்த்தோம்னா அந்த குளத்துக்குள்ளே இருக்குதுல்ல, அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாட்டில் அப்படி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக அம்மன் சாமி வந்துருந்தாங்க. வந்ததுமே மாரி நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் எங்கே பார்த்தோம்னா சாமியார் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மாரியை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ அம்மன் மாரி நீ வெளியே வா, மாரி வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அந்த பாட்டில் தன்னால் திறக்குது. திறந்ததுமே மாரி வெளியே வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு சாமியாருக்கு தெரிஞ்சிருது, அதாவது அந்த பாட்டில் ஓப்பன் ஆகி போச்சுது, மாறி வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியாருக்கு தெரிஞ்சு போச்சுது. அவங்க அந்த அன்னைக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா துர்காவோட உடம்பை கதையை முடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே அவங்க பண்ணிக்கிட்டு அவங்க நெருப்பு வைக்கிறதுக்காக கரெக்டாக போகும்போது துர்கா அப்படியே எந்திரிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறி அம்மன் கிட்ட வந்துடவும் உடனே அந்த அம்மன் சொல்கிறாங்க, உனக்கு நான் எல்லா இதுவும் தாரேன், நீ திரும்பவும்
துர்கா உடம்பு போயிடலாம் அப்படின்னு சொன்னனால மாறி பார்த்தோம்னா நேராக துர்கா உடம்புல போகிறாங்க. போன உடனே துர்கா வந்து எந்திரிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே அந்த 2 பேரும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, இவ கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து நெருப்பு வைக்கிறதுக்காக வந்தோம், இவ என்னன்னா கண் முடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்காள் அப்படின்னு சொல்லவும் துர்கா அப்படியே வந்து சூப்பராக எந்திக்கிறாங்க. எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்கியிருந்தாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தேவி பாப்பா தூங்கின மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து தேவி கிட்ட வராங்க. தேவி எந்திரிமான்னு சொல்லவும் அப்போ பக்கத்தில் தண்ணி இருக்குது. தண்ணி எடுத்து அவங்க தேவி முகத்தில் வந்து தெளிக்கிறாங்க. உடனே தேவி பாப்பாவும் கண் முழிச்சிருந்தாங்க. முடிச்சதுமே துர்காம்மா நீங்கள் வந்து வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா நான் வந்துட்டேன், ஒன்றும் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. துர்காம்மா உங்களுக்கு என்ன துர்காம்மா ஆச்சுது, நான் ரொம்பவே பயந்துட்டேன், உங்களை நான் எவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் நீ ஒன்றும் பயப்படாதடா, அதான் அம்மா வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அம்மன் வந்து யமதர்மராஜா ஒய்ஃபுக்கிட்டையும் அவங்க வந்து மாரியோட அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது துர்காவோட அம்மாவிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மாறி திரும்பவும் வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே துர்காவோட அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க யமதர்மராஜாவோட ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மாறி திரும்பவும் வந்துட்டா, இன்னும்ல அவளை வந்து எந்த சக்தியாலையும் வந்து முடிக்க முடியாது, நீங்கள் நேராக மண்டபத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு துர்காவோட அம்மா வந்து அம்மனுக்கும் யமதர்மராஜாவோட ஒய்ஃபுக்கும் வந்து ரொம்பவே அவங்க நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து நேராக மண்டபத்துக்கு கிளம்பி வராங்க. இங்கே பார்த்தோம்னா தேவி அழைச்சிக்கிட்டு துர்கா வந்து அவங்க தூக்கிட்டு அவங்க நேராக மண்டபத்துக்கு வராங்க. இங்கே வந்து புஷ்பா தாரா சங்கரமண்டி எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு துர்காவை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க.